Hi friends, welcome to my channel Sundari Creatives. நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆரி வர்க்ல பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். அது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து ரொம்ப ஹைட்டா நம்ம போட கூடாது. ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு லைன் வந்து நீங்க டிரா பண்ணிக்கோங்க. parallel-ஆ ரெண்டு லைன் டிரா பண்ணிக்கோங்க. அந்த லைன் டிரா பண்ணிட்டு அதுக்கு 1 2 அப்படிங்கற நம்பர் மாதிரி கொடுத்திருக்கங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீழ உள்ள லைன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனும். இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. ரெண்டு லைன் போட்டுட்டு கீழ லைன்ல இருந்து நீடில பஞ்ச் பண்ணி எடுத்து அது மேலே லைன்ல கீழ இருந்து செயின் ஸ்டிட்ச் எடுத்து மேலே லைன்ல பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நீடில பஞ்ச் பண்ணி ஒரு செயின் ஸ்டிட்ச் எடுத்து அந்த நீடில திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அப்படியே கீழ இழுத்துருங்க. இழுக்கும்போது ஒரு லாக் விழும். அந்த லாக் எடுத்ததுக்கு அப்புறமா பக்கத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக்ங்கிறது குட்டியா ஒரு செயின் தான். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் கவர் பண்றதுக்கு ஒரு பக்கத்துல லாங்கா ஒரு செயின் போட்டுட்டு அந்த செயின்ல இருந்து ஒரு செயின் எடுத்து அப்படியே கீழ இழுத்து கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது ஒரு லாக் விழுந்துரும். பக்கத்துல ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இதுல வந்து நம்ம ஒரு ஃபில்லிங்காவும் நம்ம இந்த ஸ்டிட்சை கொடுக்கலாம். நெருக்கமா கொடுக்கும்போது ஃபில்லிங் ஸ்டிட்சாவும் வரும். கீழ இருந்து நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த thread வந்து டபுள் thread தான் வருதான்னு பாத்துக்கோங்க. அப்படி இல்லனா நான் இப்போ எடுத்து விட்டேன் பாருங்க. அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அகைன் நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த thread கரெக்ட்டா வரும். நம்ம போட அது வந்து கரெக்ட்டா வந்துரும். கீழ உள்ள thread ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்காதீங்க. பிடிச்சாலும் அது நீட்டா வராது. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நீடில்ல ஒரு செயின் எடுத்து அந்த நீடில் ஹூக்க வந்து திருப்பிக்கோங்க. எந்த டைரக்ஷன் கீழ் நோக்கி அந்த ஹூக்க திருப்பிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கீழ பார்த்து இழுத்தீங்கன்னா அந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா விழுந்துரும். எனக்கு ரெண்டு தடவையும் செயின் வந்து சிங்கிளா தான் வந்தது. அதனால நான் எடுத்து விட்டுட்டே பண்றேன். பாருங்க இங்க இருந்து ஒரு செயின் போட்டு அதை அப்படியே செகண்ட் லைன்ல பஞ்ச் பண்ணி கீழ இழுத்துருங்க. கீழ இழுக்கும்போது ஹூக் வந்து டவுன்வர்ட் பார்த்து இருக்கணும். அடுத்து ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே உள்ள லைன்ல பஞ்ச் பண்ணி ஒரு செயின் போட்டு அதை அப்படியே கீழ பார்த்து இழுத்துட்டு அடுத்தல ஒரு குட்டி லாக். இதே மெத்தட்ல தான் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போடுவோம். ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபுல் வீடியோ வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்றேன். Thank you.